Very good morning. ஒரு அழகான கிராமத்தின் மையப்பகுதியில் ஆலமரம் பன்யான் என்று அழைக்கப்பட்ட ஒரு பழமையான மரம் கம்பீரமாக நின்றிருந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அங்கேயே நிலைத்திருந்த அந்த மரம் வழிப்போக்கர்களுக்கு நிழலையும், பறவைகளுக்கு புகலிடத்தையும், மக்களுக்கு தூய காற்றையும் வழங்கி வந்தது. குழந்தைகள் அதன் கிளைகளுக்கு அடியில் விளையாடி மகிழ்ந்தனர். கிராம மக்கள் அடிக்கடி அதைச் சுற்றி ஒன்று கூடி கதைகளை பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஒரு நாள் ஆலமரம் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு குழுவினர் பேசிக்கொண்டிருந்ததை செவிமடுத்தது. வீடுகள் கட்டுவதற்கு நமக்கு இன்னும் அதிக இடம் தேவைப்படுகிறது என்று ஒரு மனிதர் கூறினார். இடம் அமைப்பதற்காக நாம் சில மரங்களை வெட்டி வீழ்த்தலாம். ஆலமரத்தின் இதயம் நொறுங்கி போனது. கடந்த பல ஆண்டுகளாக எத்தனையோ மரங்கள் மறைந்து போவதை அது கண்டிருந்தது. இப்போது தானும் வெட்டி வீழ்த்தப்படக்கூடும் என்ற அச்சம் அதற்கு ஏற்பட்டது. மக்கள் சிறிய மரங்களை வெட்டத் தொடங்கியதையும், அதனால் நிலம் வெற்றுவெளியாக மாறுவதையும் அது வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல மரங்களின் நிழல் இல்லாததால் கிராமத்தின் வெப்பம் அதிகரித்தது. பறவைகளுக்கு கூடுகட்ட இடமில்லாமல் போனது. ஒரு காலத்தில் காற்றை நிரப்பியிருந்த அந்த இதமான தென்றலும் மறைந்து போனது. கிராம மக்கள் அந்த மாற்றத்தை உணர்ந்தனர், ஆனால் அது ஏன் நிகழ்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மாலை பொழுதில் மீனா என்ற சிறுமி ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் தழும்பியது. இப்போது வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. காற்றும் ஏதோ கனமாக இருப்பதைப் போல உணர்கிறேன். அளவுக்கு அதிகமாக மரங்கள் வெட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்று என் அம்மா கூறுகிறார் என்றாள் அவள். ஆலமரம் மெல்லிய தென்றல் காற்றில் மெதுவாக முணுமுணுத்தது. ஆம் குட்டி பெண்ணே, மரங்கள் உங்களுக்கு நிழலை தருகின்றன, காற்றை சுத்திகரிக்கின்றன, இந்த பூமிக்கு உயிரூட்டுகின்றன. மக்கள் தொடர்ந்து எங்களை வெட்டி வீழ்த்திக் கொண்டே இருந்தால் விரைவில் இங்கு எதுவுமே மிச்சமிருக்காது. மீனா அந்த வார்த்தைகளை மிக கவனமாக கேட்டாள். உடனே ஒரு முடிவையும் எடுத்தாள். அவள் தன் நண்பர்களை ஒன்று கூட்டி கிராம மக்களிடம் பேசினாள். நாம் தேவையில்லாமல் மரங்களை வெட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் நாம் இழந்த மரங்களுக்கு ஈடாக புதிய மரங்களை நட வேண்டும் என்று அவள் வலியுறுத்தினாள். கிராம மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். இயற்கையின் விலைமதிப்பற்ற கொடைகளை தாங்கள் வீணடித்துக் கொண்டிருந்ததை அவர்கள் புரிந்து கொண்டனர். அன்று முதல் அவர்கள் புதிய மரங்களை நட்டனர், எஞ்சியிருந்த மரங்களை பேணி பாதுகாத்தனர். இனி ஒருபோதும் இயற்கையை சாதாரணமாகவோ அல்லது அலட்சியமாகவோ கருதப் போவதில்லை என்று உறுதியளித்தனர். அருகிலேயே புதிய மரக்கன்றுகள் வளர்வதை உணர்ந்த ஆலமரம் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தது. அதன் வேண்டுகோள் செவிமடுக்கப்பட்டிருந்தது. அந்த கிராமம் மீண்டும் உயிர்த்துடிப்புடன் திகழும் என்பதை அது நன்கு உணர்ந்திருந்தது. கதையின் நீதி: இயற்கை வளங்களை வீணடிக்காதீர்கள். இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. அதற்கு பிரதிபலனாக நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.